ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செவுத்துல ஓரத்துலலாம் இந்த மாதிரி கரை படிஞ்சிருக்கும். அந்த கரையை எப்படி நீக்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக இந்த கரை பார்த்திங்கன்னா பார்க்கவே அசிங்கமாக இருக்கும். இதை கிளியர் பண்ண சாக் பீஸ் மட்டுமே போதும். இப்போ இந்த சாக் பீஸை நான் தண்ணியில் உள்ளே போடுறேன். ஒரு 2 செகண்ட் போல் அது நல்லா ஊறட்டும். ஊறினோன்னா அந்த தண்ணியில் அந்த சாக் பீஸ் பார்த்திங்கன்னா நல்லா அப்சர்வ் பண்ணிவிடும். இப்போ இதை எடுத்து நம்ம இதில் அப்படியே ரப் பண்ணலாம் பாருங்கள். நான் ஃபுல்லாக அப்படியே தேய்ச்சி விட்டுறேன். நம்ம சோப்பு இதெல்லாம் வச்சு வாஷ் பண்ணவே தேவையில்ல. இது டக்குன்னு 5 நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடும். இந்த மாதிரி நடக்கிற இடத்துலலாம் எந்த இடத்துல பிளாக்காக இருக்கோ அந்த இடம் ஃபுல்லாக சாக் பீஸை வச்சு நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ நான் இந்த பக்கமும் ரப் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா இடமும் தேய்ச்சிட்டேன். இப்போ இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. திரும்ப நான் கப்பில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து இது மாதிரி வேஸ்ட்டு டவல், எந்த டவல்னாலும் நீங்கள் சின்ன துணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியில் நல்லா முக்கிட்டு அதை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு ஃபஸ்ட் அப்படியே லைட்டாக தொடச்சிடுங்க. ஈஸியாக அழகாக வந்துடும் பாருங்கள். அந்த கரை உங்களுக்கு தெரியும், முன்னதைக்கு கலர் சேஞ்ச் ஆனது. எந்த அளவுக்கு பிளாக்காக இருந்தது இப்போ கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நான் இந்த பக்கமும் தொடச்சி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த பக்கமும் நல்லா நான் தொடச்சி எடுத்துடுறேன் பாருங்கள். அழுத்தமே கொடுக்க தேவையில்ல, கஷ்டமே இல்லை, ரொம்ப ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய இது. இப்போ இந்த சைடும் நான் நல்லா அந்த துணியிலே தொடச்சி எடுத்துடுறேன். இப்போ இந்த துணியை நான் நல்லா ஒரு தடவை நல்லா வேறு தண்ணியில் அலசி எடுத்துடுறேன். அலசி எடுத்துகிட்டு இன்னொரு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் இந்த துணியை திரும்ப டிப் பண்ணிப்போம். நம்ம டிப் பண்ணிவிட்டு நல்லா முக்கிட்டு லைட்டாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. திரும்ப ஒன்ஸ் நல்லா அப்படியே தொடச்சி எடுத்துடலாம். குழந்தைங்க நம்மளே பெரியவங்களே இந்த செவுத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அது அழுக்காக இருக்கும். ஒயிட் வாஷ் பண்ணி ஒரு 2 இயர்ஸ்லாம் இது மாதிரி ஆகிடும். இது மாதிரி செய்கிறப்ப அப்பப்போ பளிச்சுன்னே இருக்கும் அந்த இடம். இப்போ இந்த சைடும் நல்லா தொடச்சி எடுத்துடுறேன் பாருங்கள். அந்த சாக் பீஸ் கரை அந்த வெள்ளை வெள்ளையாக இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. இப்போ நான் 2 சைடும் நல்லா தொடச்சி எடுத்துகிறேன். உங்களுக்கு பார்க்குறப்பே நல்லா வித்தியாசம் தெரியும் முன்னதைக்கும் இப்போதைக்கும் இருக்கிறதுக்கு. அவ்வளோதான், பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு அந்த பிளாக் கலருக்கு கரையாக இருந்தது எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.